வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு புது டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். நம்ம வந்து கடை முட்டை வாங்கலை, நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கியிருக்கிறோம். ஒரு 5 முட்டை வாங்கியிருக்கிறோம். 5 முட்டை நம்ம வீட்டிலே கோழி இருக்குது. அது வந்து ஒரு 5 முட்டை நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அதை உடச்சி அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஆம்லேட்டுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம இட்லி தட்டில் வந்து அவிச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு புது விதமான டிஷ்ஷு. வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இட்லி அவிக்கிற தட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சுட்டுக்கிறோம். அது கொஞ்சம் அந்த தண்ணி சூடு ஏறட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றி நாட்டுக்கோழி முட்டை நம்ம உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் 5 முட்டை எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், நம்ம ஏன் 5 முட்டை எடுத்துக்கிறோம், இங்கே பாருங்கள், இட்லி தட்டில் வந்து 5 இட்லி ஊற்றலாம். அதனால் ஒரு குழிக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு வச்சு 5 முட்டை எடுத்துருக்குறோம். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ அதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆம்லேட் செய்கிறோம் பார்த்தீங்களா, ஆம்லேட்டுக்கு என்னென்ன சேர்க்குறோமோ அது எல்லாமேங்க. ஒரு சிட்டிக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 5 முட்டை, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, சும்மா ஒரு சிட்டிக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா பீட்டரில் வந்து அடிச்சு வச்சுருக்கிறோம். பாருங்கள், இட்லி தட்டில் வந்து எல்லா பொடியிலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற போகிற மாதிரி. பாருங்கள், 5 முட்டை, ஒரு குழிக்கு ஒரு முட்டைன்னா 5 முட்டை எடுத்தான். எல்லாம் தண்ணியில் போய் ஊற்று. 5 முட்டை, 2 வெங்காயம், உப்பு, ஒரு சிட்டிக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இது வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணி இந்த 5 முட்டையும் 5 குழியில் ஊற்றிட்டோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, அவிச்ச முட்டைன்னு கொடுத்துட இது ஒரு புது விதமான டிஷ்ஷுங்க. இட்லி தட்டில் அவிச்ச மசாலா முட்டைங்க இது. முட்டையை வந்து முழுசாக அவிச்சா அவிச்ச முட்டை நம்ம வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் அவிக்க தான் போகிறோம். இட்லி தட்டில் அவிச்ச முட்டை இது. இது ஒரு புது விதமான டேஸ்ட்டு. நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக வெந்துன்னு இருக்குது முட்டை. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஃப்னு வந்துருக்குது. பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஊற்றணும், இது எந்த அளவுக்கு உபரியாக வந்துருக்குது. பாருங்கள், இதுதாங்க அவிச்ச மசாலா முட்டை. உடைச்சி ஊற்றி அவிச்ச முட்டை, உடைச்சி ஊற்றின அவிச்ச முட்டை மசாலா. அழகாக வெந்து வந்துச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இட்லி மாதிரி வருது. பாருங்கள், இது நம்ம இப்படியே கொடுக்கலாங்க. இப்படியே கொடுத்தாலே குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க இட்லி சாப்பிட்ற மாதிரி இப்படியே கொடுத்தாலே அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஆயில் அப்ளை பண்ணல, கொஞ்சமாக அந்த குழிக்கு ஆயில் ஊற்றணும், அவ்வளோதான். நம்ம முட்டை அவிச்ச முட்டை மாதிரி இது ஒரு டிஷ்ஷுங்க. சூப்பராக இருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நார்மலாக கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாரி ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், எல்லோ ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லோ கலரில் ரோஸ் மாதிரி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இட்லி தட்டில் ஊற்றினா 5 குயிலில் ஊற்றணும் பார்த்தீங்களா, 5 ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது இப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் புதுசாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவிச்சி முட்டை அவிச்சி உடச்சி ஊற்றின மசாலா முட்டையை வந்து எங்கள் பையன் சாப்பிட்றாங்க. எப்படி பார்க்குது முட்டை? குழந்தைய வந்து ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க.